அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல பிரின்சிபல் இன்க்ளூஷன், எக்ஸ்க்ளூஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 to 100 that are not divisible by any of the integer. ஸோ இந்த 1 to 100க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, 3ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, 5ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, 7ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ண சொல்றோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம இந்த கேபிட்டல் ஏ, பி, சி, டின்னு எடுத்துக்கணும். ஸோ ஏ denotes number divisible by number divisible by 2. So A க்கு 2. Similarly, B denotes 3. B denotes 3. C denotes 5 and D denotes 7. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஏபிசிடிக்கு பதிலாக நம்ம நம்பர்ஸா சூஸ் பண்றோம். ஸோ ஏன்றதுக்கு பதிலாக ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ ஏ டினோட்ஸ் 2 divisible by 2, B denotes 3, C denotes 5, D denotes 7. நம்மளோட கன்வென்ட்டுக்காக நம்ம மாத்திருக்கோம். சம்டைம்ஸ் அது A2 இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். A2ன்றது 2 ஆல் டிவைட் ஆகக்கூடியது. தென் A3ன்றது 3 ஆல் டிவைட் ஆகக்கூடியது. A5ன்றது 5 ஆல் டிவைட் ஆகக்கூடியது. A7ன்றது 7 ஆல் டிவைட் ஆகும். இப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான் சார், வேற ஒண்ணுமே இல்ல. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா நாட் டிவிசிபிள் பை எனி ஒன். ஃபர்ஸ்ட்ல டிவிசிபிள் பை எனி ஆஃப் தீஸ். இந்த டிவிசிபிள் பை 2 ஆர் 3 ஆர் 5 ஆர் 7 கண்டுபிடிச்சிட்டோம்னா டோட்டல் கவுண்ட் 100. அதுல இருந்து ஏதோ ஒரு நம்பரால டிவைட் ஆகக்கூடிய கவுண்ட்டை லெஸ் பண்ணிட்டா தேவையான கவுண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கு என்ன சார் வேணும்னா ஏ, அதாவது ஏன்றது டேர்ம். இந்த ஏன்ற டைம் என்ன சார்னா நமக்கு மேக்ஸிமம் நம்பர் என்ன சார் 100. அப்போ 100 டிவைடட் பை 2. ஏன்னா ஏ டினோட்ஸ் 2. அப்போ 100 2 ஆல் டிவைட் பண்ணா எக்ஸாக்டா 15 கிடைக்கும். சிமிலர்லி பி, இந்த என்ன சொல்லுவோம்னா கார்டினாலிட்டி ஆஃப் பின்னு சொல்லுவோம் இந்த நேம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? 100 3ஆல டிவைட் பண்ணா எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 33.3333 போகும். இல்லையா சார்? 33.33 இந்த மாதிரி போகும். எனக்கு இந்த ஹோல் நம்பர் மட்டும் இருந்தா போதும் சார். டெசிமல் பத்தி நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஹோல் நம்பர் தான் வேணும். அப்போ 33 கிடைக்கும். சிமிலர்லி கார்டினாலிட்டி ஆஃப் சின்னு சொல்லுவோம். அது வந்து அதே 100 தென் 5ஆல டிவைட் பண்ணா எக்ஸாக்ட் 20 கிடைக்கும். ஓகேங்களா? அதே 100 7ஆல டிவைட் பண்ணுறோம். 100 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 14 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். எனக்கு 14 இருந்தா போதும். ஓகேங்களா? இது சிங்கிள் பேர் எடுத்திருக்கோம். அடுத்தது டூவல் பேர். அது என்ன சார் டூவல் பேர்னா ஏ அண்ட் பி. ஸோ the number may be 100 number A denotes 2, B denotes 3. அப்போ 100 by 6. இந்த 100 நம்பர் 6ஆல் டிவைட் ஆனா என்ன கிடைக்கும்னு பார்த்தா அப்ராக்சிமேட்லி 16 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். The same A and C. So A denotes 2, C denotes 5. அதே 100 2 and 5ஆல் டிவைட் பண்ணா ஸோ 2 into 5 10. அப்போ எக்ஸாக்ட் என்ன சார் கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். Then A and D. So A denotes 2 and 7. So 100 2 into 7. So 14ஆல் டிவைட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்லா 7 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணா எனக்கு போதும். ஓகேங்களா? தென் ஸோ அடுத்த வேல்யூ தென் ஏ அண்ட் டி ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ டி தென் பி அண்ட் சி. பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ 100 divided by B and C. B கான வேல்யூ 3, C கான வேல்யூ 5. இப்போ இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 and 5 approximately 6 கிடைக்கும் சார். தென் B and C பார்த்துட்டோமா? தென் B and D. B intersection D. ஸோ Bன்றதுக்கான வேல்யூ 3, C கான வேல்யூ 7. அப்போ 100 divided by 3 into 7 போட்டிங்கன்னா approximately 4 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். Then BD முடிச்சிட்டோமா? Then C intersection D. C intersection D. So 100 divided by C கான வேல்யூ 5, D கான வேல்யூ 7. போட்டிங்கன்னா approximately 2 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். எனக்கு எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணா போதும். ஸோ பேர் ஆஃப் 2 பார்த்துட்டோம். அடுத்தது பேர் ஆஃப் 3 பார்க்கணும்.
ஸோ பேர் ஆஃப் 3. அதாவது பேர் ஆஃப் 3னா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. அப்போ 100 டிவைடட் பை ஏக்கான வேல்யூ 2, பிக்கான வேல்யூ 3, சிக்கான வேல்யூ 5. 100 டிவைடட் பை 2, 3, 5 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட் இதில் கேல்குலேட் ஒர்க் பண்ணிங்க சார், அப்ராக்சிமேட்டாக 3 கிடைக்கும். அடுத்தது ஸோ ஏ தென் இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை ஏ பி டி. அப்போ 2 தென் 3 தென் 7. ஸோ 2, 3, 7ஆல் டிவைட் பண்ணால் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 2 கிடைக்கும் சார். தென் அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. ஸோ ஏ சி டி. ஏக்கான வேல்யூ 2, சிக்கான வேல்யூ 5, டிக்கான வேல்யூ 7. ஸோ ஏ சி டி. ஸோ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7ல் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 கிடைக்கும். தென் லாஸ்ட் காம்பினேஷன் ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி போட்டிங்கன்னா 100 டிவைடட் பை பிக்கான வேல்யூ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. இந்த டினாமினேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூமினேட்டரை விட அதிகமாக போயிடும். அப்போ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 சம்திங் கிடைக்கும். 0 சம்திங் கிடைக்கும். அப்போ இந்த ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 0.9 சம்திங் வரும் சார். ஆனால் எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும். அப்போ நான் 0ன்னு எடுத்தாலே போதும் எனக்கு. ஓகேங்களா? எனக்கு ஹோல் நம்பர் தான் வேணும். ஸோ லாஸ்ட் காம்பினேஷனா எல்லாமே 4 பேர் சேர்ந்து அப்படி ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி. அப்போ 3 காம்பினேஷன் வரும்போதே கண்டிப்பா 0 விட கம்மியாக தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா இது என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். ஏன்னா 100 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7னா இது மோர் தென் 100 ஆயிரும். இப்போ கண்டிப்பா 0 சம்திங் தான் வரும். அதனால அந்த நம்பர் எனக்கு வேண்டியதே இல்லை. 0னே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா படி பார்த்தா அதாவது ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி. இது என்ன சார்? ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டின்றது நம்பர் டிவிசிபிள் பை எனி ஒன் லைக் 2 or 3 or 5 or 7. ஸோ ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா பேலன்ஸால ஈஸியாக எழுதிக்க முடியும். அதனால ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால தான் யூனியன் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்? பிரின்சிபல் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலா படி ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. ஸோ ஆட் காம்பனண்ட்டாக எழுதணும்னா பிளஸ் யூஸ் பண்ணுவோம். ஈவன் காம்பனன்ட்ஸ்னா மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு. ஸோ மைனஸ் கலர் மாற்றினா ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஏ அண்டு பி தென் ஏ அண்டு சி. ஸோ ஏ அண்டு சி ஏ அண்டு டி ஏ அண்டு டி தென் பி அண்டு சி. ஸோ பி அண்டு சி தென் பி அண்டு டி. ஸோ பி அண்டு டி தென் சி அண்டு டி சி அண்டு டி. தென் 3 காம்பினேஷன் ஆடு வந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்குவோம். ஆடு காம்பினேஷன் எல்லாமே ப்ளஸ் போடுவோம். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் ஏ அண்டு பி அண்டு டி ப்ளஸ் ஏ அண்டு சி அண்டு டி ப்ளஸ் பி அண்டு சி அண்டு டி. தென் ஃபைனலி ஈவன் காம்பினேஷன். இப்போ மைனஸ் ஏ அண்டு பி அண்டு சி அண்டு டி. தட்ஸ் ஆல். இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சது சார். வேல்யூஸை ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஏ பி சி டிக்கான வேல்யூ என்ன சார் வச்சுருக்கோம்? ஏக்கான வேல்யூ 50 33 20 14 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஏக்கான வேல்யூ 50 ப்ளஸ் 33 ப்ளஸ் 20 ப்ளஸ் 14. இது சிங்கிள் காம்பினேஷன். ஆட் காம்பினேஷன் மைனஸ் இது எல்லாமே மைனஸ் சார். இங்கிருந்து மைனஸ் இது வரைக்கும் மைனஸ். அப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாம். டியூவல் காம்பினேஷன் என்ன வருதுன்னு பாருங்க. 16 10 7 எழுதிருங்க.
ஸோ 16, 10, 7. Then 6, 4, 2 இல்லைங்களா? ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2. என்ன சார் அங்க மைனஸ் எல்லாத்துக்கும் காமனா போட்டிருக்கோம். இங்க மைனஸ் தனியா எடுத்திருக்கோம்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த மைனஸ் எல்லாத்துக்குமே சொந்தம். ஸோ இந்த என்டையர் வேல்யூ ஆட் பண்ணிட்டு மைனஸ் போட்டா 1 தான். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் காம்பினேஷன் 3 காம்பினேஷன். 3 காம்பினேஷன் எங்க வருது சார்? இங்க இருக்கா? 3, 2, 1, 0. அப்போ 3 + 2 + 1 + 0. 4 காம்பினேஷன் கிடையாது. ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 0. லாஸ்ட் காம்பினேஷன் 0 ஆயிரும். இந்த வேல்யூ செலக்ட் பண்ணுங்க சார். 50 அதாவது 20, 24, 34, 37, 47, 57, 67, then 50, 117 கிடைக்கும். மைனஸ் இதை ஆட் பண்ணுங்க சார். 6, 10, 12, 19, 29, 35, 45. ஸோ இது 45. தென் இந்த டைம் பாருங்க சார். 3 to 5 + 1 6. அப்போ இதை ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஃபைனலா. ஸோ 117 minus 45 plus 6. 117 minus 45 plus 6 போட்டிங்கன்னா 78 கிடைக்குது. ஸோ இந்த 78ன்றது நம்பர் divisible by any one. ஸோ from 1 to 100 divisible by 1 to 100 divisible by any one like 2 or 3 or 5 or 7. ஸோ இந்த 2, 3, 5 and 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 78. ஸோ எனக்கு என்ன சார் வேணும்? none of these divisible by none of these. none of these அதாவது டோட்டல் கவுண்ட் என்ன சார் இருக்கு? டோட்டல் மைனஸ் divisible by any one. divisible by any one. ஸோ டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 100 கொடுத்துருக்கோம். ஸோ divisible by any one 78. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்கும்? 78, 88, 98, 100. அப்போ 22. ஸோ 1 to 100ல 22 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஆலையும் டிவைட் ஆகாது, 3ஆலையும் டிவைட் ஆகாது, 5ஆலையும் டிவைட் ஆகாது, 7ஆலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.